அத்வானி அவர்கள் பாஜகவுடைய தலைவராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் பாகிஸ்தானுக்கு போனார். அவர் பாகிஸ்தானுக்கு போன காலகட்டத்தில் துணை பிரதமராக இருந்த பொழுது பாகிஸ்தானுக்கு போனார். பாகிஸ்தானில் முகமது அலி ஜின்னாவுடைய அடக்கஸ்தலம் அந்த அவருடைய நினைவிடத்துல போய் இவர் வணங்கிவிட்டு முகமது அலி ஜின்னாவை புகழ்ந்து விட்டு வந்தார். இங்க பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு இந்தியாவில். அது எப்படி பாகிஸ்தானுடைய தந்தை என்று அழைக்கக்கூடிய முகமது அலி ஜின்னா, இந்தியாவை பிரித்து கொண்டு போனவர் முகமது அலி ஜின்னா, அவருடைய கல்லறையில் போய் எப்படி அத்வானி இந்த மாதிரி ஒரு பாராட்டை தெரிவிக்கலாம் அப்படிங்கிற பிரச்சனை வந்த பொழுது பாஜகவினர் அத்வானிக்கு ஆதரவாக இருந்தார்கள். ஆனால் RSS தெளிவாக முடிவெடுத்து அவர் பதவியை நீக்கினாங்க. அவர் கட்சி பதவியை தூக்குனது காரணம் அதுதான். அப்ப RSS பலமாக இருக்கிறது. ஆனா என்ன கேள்வினா, இப்பொழுது அந்த பலம் இருக்கிறதா? அத்வானி இருந்த போது இருந்த பலம் RSSக்கு இப்பொழுது இருக்கிறதா? ஏனென்றால் எல்லோரையும் விட மோடி என்கிற நபர் கொடுத்த வெற்றி என்பது பிரமாதமானது. அது RSS எதிர்பார்க்கல. இந்த 10 வருஷ ஆட்சி என்பது பிரமாதமா பாஜகவிற்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது. அதற்கு முழு முதற் காரணம் மோடி. இப்ப இதை உடைப்பதற்கான ஒரே வழி மோடியை வீட்டுக்கு அனுப்புவதுதான். இல்லை என்றால் செப்டம்பர் 17க்கு அப்புறமா அவர் பிரதமராக தொடர்ந்தால் RSS தன்னுடைய பலத்தை இழந்து விடும் என்று RSS காரங்க பேசுறாங்க. இப்ப ஒரு பெரிய கிளாஷ் போயிட்டு இருக்கு, நமக்கு வெளியே தெரியல. பெரிய கிளாஷ். ஏனென்றால் இதுல RSS தன்னுடைய இருப்பை காண்பிப்பதற்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் பாஜகவுடைய தலைமையை எப்படி தூக்குனாங்க? பல்வேறு செல்வாக்கான தலைவர்கள். நீங்க மத்திய பிரதேசத்துல சௌஹானுடைய பதவி எப்படி தூக்கப்பட்டது? சௌஹான் மோடியோட ஒத்தவர். மோடியும் அவரும் ஒரே சமயத்துல பாஜகவுடைய அரசியலுக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரே சமயங்களில் RSSல் பணிபுரிந்தவர்கள். அந்த சௌஹானுடைய பதவி எப்படி தூக்குனாங்க? அவர் தூக்கணும். இரண்டாவது, அவருக்கு இப்ப மோடி வயசு தான். அப்ப அதை தூக்கியது யார்? RSS தான். அப்ப அவரையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய தலைவராக இருந்தவர் தான். இது மாதிரி பல்வேறு மாநிலங்களில் RSS இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. மோடி விஷயம் கொஞ்சம் கடினமான டாஸ்க்.